வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நாவி பர்சனல் லோன் ஆப்ஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 3,30,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு பர்சனல் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த லோன் ஆப்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இதுல வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது, இந்த ஒரு 3,30,000 ரூபாய் நம்ம லோனா எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இது தவிர என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, இதை பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் இந்த லோன் ஆப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான லோன் ஆஃபர் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்து ஒரு சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோன் ஆப்ஸ்ல லோன் எடுக்கணும்னா கண்டிப்பா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாம இதுல மேக்ஸிமம் வந்து லோன் வந்து கிடைக்காது. சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,30,000 ரூபாய் நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது 1,90,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்திங் வந்து அப்ரூவ் ஆயிருந்தோம். அப்புறம் 2,25,000 அப்படி இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3,30,000 ரூபாய் நமக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3,30,000 ரூபாய் கண்டிப்பா நம்மளால லோன் எடுக்க முடியும். சோ இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருங்க. அந்த லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணி அதை வந்து ஒரு ஓடிபி மூலமா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் அப் டு 20 லேக் வரைக்கும், அதாவது 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல லோன் எடுத்துக்க முடியும். ஆரம்ப காலத்துல இந்த லோன் அப்ளிகேஷன்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ அப்படிங்கிற ஒண்ணு வந்து கிடையாது. அதே மாதிரி ஃபார் க்ளோசிங் ஃபீயும் கிடையாது அப்படின்னு தான் இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த அப்ளிகேஷன்லயும் ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு இப்போ வந்து ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ எல்லாமே ஆட் பண்றாங்க. ஃபார் க்ளோசிங் ஃபீ மட்டும் வந்து கிடையாது. இந்த லோனை நீங்க எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது. அது மட்டும் தான் இதுல உள்ள அட்வான்டேஜா இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகும். இதுல வந்து கெட் கேஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது வெப்சைட் தான் ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ டிக் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இதுல இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து எந்த பேங்க்ல கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேமை இங்க வந்து செலக்ட் பண்ணி உங்களோட இன்கம் வந்து வெரிஃபை பண்ணணும். நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நாட் அ மேட்டர். ஸோ உங்களோட இன்கம் ப்ரூஃபை உங்களால வெரிஃபை பண்ண முடியுது, உங்களுக்கு நிறைய இன்கம் வருது அப்படின்னா உங்களோட அந்த கிரெடிட் லிமிட் அதிகமா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லா டீடைலும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பரும் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி ப்ரொசீட் வித் கன்சர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீடைல் வந்து ஃபெச் ஆகி இங்க வந்து காமிக்குது பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேங்கை செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கும். அது வரைக்கும் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத இங்க வந்து காமிப்பாங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 1,70,000 ரூபாய் தான் அப்ரூவ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்போ 3,30,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் வந்து மறுபடியும் நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுது. நான் இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆரம்பத்துல அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்து என்னோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி தான் 1,70,000, அப்புறம் 1,90,000, அதுக்கப்புறம் 2,20,000 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூடி இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருச்சு பாருங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்ஐ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 48 மாசம் நமக்கு டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 26.91%, கிட்டத்தட்ட 27% வந்து நமக்கு வந்து வட்டி வந்து போட்டிருக்காங்க. சோ ஆரம்பத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா வட்டி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் 3 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருந்தேன். வெறும் 18% இன்ட்ரெஸ்ட்ல எடுத்திருந்தேன். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க பாருங்க,
26.91% கிட்டத்தட்ட ரவுண்டப்பா சொல்ல போனோம்னா 27% வட்டி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்ததை விட இப்போ வந்து அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது போக ப்ராசஸிங் ஃபீ வேற பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,600 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீயா மட்டுமே வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த 11,600 ரூபாய் டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3,18,400 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீல எதெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 9,830 ரூபாய், ஜிஎஸ்டி ஒரு 18% வந்து பிடிக்கிறாங்க, அது வந்து ஒரு 1,770 ரூபாய். ஸோ ரெண்டும் சேர்த்து தான் 11,600 ரூபாய் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க இதுல வந்து பார்க்க முடியும். கீழே உங்களுக்கு டீட்டெயிலாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. வட்டி அப்படிங்கிறது மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து லோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வட்டியை வந்து கூட்டிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ நமக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த லோனை எடுக்க வேண்டியதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த லோன் அமௌண்ட்டை நீங்க வேரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வேரி பண்ணிக்கலாம். இப்போ 3,30,000 ரூபாய் நமக்கு அப்ரூவ் ஆயிருக்குன்னா அது அப்படியே எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கான ரீபேமெண்ட் டைமிங்கும் நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எடிட் ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து இதுல கொடுத்துருக்க இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 3,30,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் இஎம்ஐ, உங்களுக்கு எத்தனை மந்த்ல இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான மந்த்தையும் நீங்க இதுல வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 24 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 48 மாசம் வரைக்கும் இதுக்கும் ஸ்கோரல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க வேரி பண்ணிக்கலாம். வேரி பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 3,30,000 ரூபாயும் செலக்ட் பண்ணிட்டு 48 மாசம் ரீபேமெண்ட் டைமிங்கும் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட நேம், அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அதோட அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி பேங்கை வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆனதுமே பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இ-சைன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த இ-சைன் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் செகண்ட்லேயே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அதே மாதிரி ஆட்டோ டெபிட் செட்டப் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேனுவலா பே பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 டைம் உங்களோட அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டோ டெபிட் செட்டப்பை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மேனுவலா பே பண்ணணும்னா ஆட்டோ டெபிட் செட்டப் டேட்டுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து பே பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோ டெபிட் வந்து ஆகாது. ஆனா 7 நாளைக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க மேனுவலா பே பண்ணாதீங்க. ஆட்டோ டெபிட்டே வந்து ஆகட்டும் அப்படின்னு விட்டுருங்க. இல்லைன்னா 2 டைம் உங்களுக்கு டெபிட்டட் ஆயிரும். நீங்க ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட்டட் வந்து பண்ணிக்குவாங்க. மேனுவலா பே பண்ணாதீங்க. அந்த மாதிரி மேனுவலா பே பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல கிளியரா இருந்துக்கோங்க. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் ஆப்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாம இதுல லோன் வந்து கிடைக்காது. உங்களால இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.